இன்னைக்கு எந்த நிகழ்ச்சிக்கு போனீங்க? என்ன நடந்தது? 2 டேஸ் பேக் வந்து ஸ்கூல் ஓப்பனிங்க்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஸ்கூல் ஹெச்எம் சைட்லேருந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஜோனல் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஓகே. ஸ்கூலுன்றதுனால அந்த ப்ரோக்ராம் அவாய்ட் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்ன்றதுனால சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். நான் டிஸ்சார்ஜ் ஆகி ஒரு 3 டேஸ் தான் ஆகுது. ஹாஸ்பிட்டல்லேருந்து பாப்பா பொறந்து. அதனால ஓகே அவாய்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்ட்டு ஒத்துக்கினேன். மேயரும் வராங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வரேன் அப்படின்னு சொல்லிருந்தேன். அதுக்கப்புறமா அங்க போம்போது நாங்க கேஷுவலா தான் போனோம். ஆனா அவங்க என்ன மோட்டிவ் வச்சிருந்தாங்கன்னு தெரியல. நான் போறதுக்கு முன்னாடி அங்க ஃபர்ஸ்ட்டு ஃபங்ஷன்ல 2 ரிப்பன் தான் 2 சிசர் வச்சிருந்தாங்க கட் பண்றதுக்கு. நான் கேஷுவலா கட் பண்ணிட்டு உள்ள போனோம். உள்ள போனோனே அவங்க என்ன பண்ணாங்க, என்ன நெனச்சாங்கன்னு தெரியல. கேண்டில் ஏத்திட்டு அங்க இருக்கிறவங்க எம்எல்ஏ கிட்ட குடுங்க அப்படின்னு சொன்னா, அவங்க நான் கை நீட்டி வாங்குறதாங்களோ என்ன அவாய்ட் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கேண்டில் குடுத்தாங்க. சரி எனக்கு புரியல. நான் பேக்ல வந்துட்டு சரி அவங்க கேண்டில் ஏத்தணுமே அப்படின்றதுக்காக அவங்கள விட்டுட்டேன். அதுக்கப்புறம் குடுப்பாங்கன்னு பார்த்தா, அவங்க கட்சி சம்மந்தப்பட்ட கவுன்சிலர் அவர கூப்ட்டு கேண்டில் ஏத்த சொல்றாங்க. சரி ஓகே. அங்க பிரச்சனை வேணாம். நம்ம போயிருக்கிறது ஸ்கூலுன்றதுனால, அங்க எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அமைதியா வந்துட்டேன். சரி நெக்ஸ்ட் ஸ்பாட் போய்க்கலாம். சரி ஏதோ ஒரு பதட்டத்துல ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானு அங்க அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா இங்க போம்பொழுது, அ எங் நாங்க தான் ஃபர்ஸ்ட்டு போனோம். ஆனா அவங்க எங்களுக்கு முன்னாடி எங்கள ஓவர்டேக் பண்ணிட்டு வந்து, கடகடன்னு சிசர் எடுத்து அவங்களே எல்லா வேலையும் முடிச்சுட்டு, கேன்ல ஏத்தும்போது மட்டும் சரி, சரி இங்கேயாச்சும் நீங்க ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்டா எனக்கு குடுத்தாங்க. இல்ல மேடம் பரவால்ல. அ ஏன்னா வந்து அவங்க அவங்க புரோட்டோகால் படி வந்து மேயருக்கு அப்புறம் ஐஏஎஸ் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல புரோட்டோகால் ஒர்க் பண்ணலையா? அவங்களுக்கு அடுத்து அங்கேயே ஐஏஎஸ் இந்த குடுத்துருக்கலாம்ல. நிகழ்ச்சி என்னைக்கு நடந்தது? அதுவும் இன்னைக்கு தான் நடந்தது. ஒரே நாள் தான் ஒரே இது. நாள்ல தான். ம். அங்க மட்டும் புரோட்டோகால் படி மேயருக்கு அப்புறம் வந்து ஐஏஎஸ் தான் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. சரி அப்ப செகண்ட் ஸ்பாட்லயும் அது மாரி தானே குடுத்துருக்கணும். செகண்ட் ஸ்பாட்ல என்கிட்ட குடுக்கணும்னு அவசியம் இல்லைங்களே! அதனால நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்க. ஆமா. இது ஆனா ஆக்சுவலா புரோட்டோகால் என்ன மேடம்? புரோட்டோகால் படி மேயருக்கு அப்புறம் வந்து சட்டமன்ற உறுப்பினர் தான் ஏத்தணும். அது உங்களுக்கு தெரியாதது இல்ல. எதனால இந்த மாரி நடந்ததுனால? அப்பத்துலருந்தே அப்படித்தானே. அவங்க சிஎம்ம வந்து பார்க்கறதுக்கே வந்து 1008 இது சொன்னவங்க. இப்போ என்ன மட்டும் எந்த அளவுக்கு அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க? அங்க நான் வந்து அவங்க கிட்டலாம் மரியாதைய எதிர்பார்த்துட்டு ஒரு ஃபங்ஷன் போனோம். என்னோட தொகுதியில எனக்கான வேலை நடக்கணும்னா நான் போய் தான் ஆகணும். என்ன இன்வைட் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு நான் மரியாதை குடுத்து போய் தானே ஆகணும். அதனால எனக்கு அவங்க மேல எந்த இதுவும் இல்ல. என்ன கூப்பிட்டாங்க, நான் அங்க போனேன். அது அவங்க சில்லியா நடந்துக்கினாங்கன்னா, அவங்க கிட்ட நான் சண்டை போடுற இடம் இல்ல அது. 2.91 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோயர்ஸ், 33 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 16 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோயர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.